கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்காக சோர்ந்து போகாம செவிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவங்க பேரை பெருமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் என்ன செஞ்சிருப்பேன், நேற்று அதிகாலையிலே நீங்கள் வரும்பொழுது 5 மணிக்கு கூடாரத்துக்கு புது ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா, அற்புதம் அடையாளம் நடத்துங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக செவித்திருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்கள் பேரை அல்லேலூயா பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அதுக்கு சந்தேகமே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றால் அவர் கைவிட மாட்டார். வந்தவர்கள் யாரும் இதில் வந்த வண்ணமா யாரும் போகாத அளவுக்கு ஆராதனை வேலை கர்த்தர் உலவாடினார். அவர் அசைவாடினார். நீங்க விசுவாசத்தோட எந்த இடத்துல வேதியோ எந்த இடத்துல பெலவீனமோ கடந்தொலையோ அந்த விசுவாசி என்ற இது கேடகத்தை அல்லையில அதுக்குதான் நான் அந்த வசனம், இந்த வாரம் கொடுத்த வசனத்தை நான் ஆராதனை சொன்னேன். மனுஷனால கூடாதது தேவனால கூட என்று. அப்ப இந்த ஆராதனை வேலையில அப்பா நீங்க உலவாடுதீங்க, இது என் தேவனால கூடும் என்று நீங்க செவித்திருந்தா கர்த்தர் ஆராதனை வேலையிலே அவர் தொட்டு உங்களை சுகம் கொடுத்து அனுப்புவார். சந்தேகமே இல்லை. அலேலுயா, சந்தேகப்படாம நம்ம கேட்கும் பொழுது அலேலூயா, அப்பா நீர் என்னை மறைத்து நீர் தான் பேசணும், கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். அலேலூயா, அலேலூயா. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார். என்றே செய்வார், இன்றை செய்ய போகிறார். அலேலூயா. பாடல் வருகிறது, கர்த்தருடைய நாம மகிமைப்பட. எடுங்க மத்திய 19ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் வாசிக்கலாமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதத்தோட இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் சொல்லி ஜெபித்தேன். எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நான் அந்த இடத்துல நிற்கிறேன். நீங்க எத்தனை பேர் இதுல விசுவாசிக்கன்னு எனக்கு தெரியல. மனசை மேல நம்ம நம்பிக்கை வைக்கல. ஆண்டவர் மனுஷனால எதுவும் கூடாதுதான். அல்லேலூயா. ஆனா தேவனால் எல்லாம் கூடலாம். நம்ம யாருடைய பிள்ளை? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. வசனம் என்ன சொல்லுது? இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்ப இந்த வசனத்துல முன்னே பின்னே பார்த்தா வசன தியானிப்புக்கு இல்லை. அல்லேலூயா. அது பரலோக ராஜ்யத்துல சொல்றாரு. அதுவும் ஆண்டு தேவனால் எல்லாம் கூடுன்னு சொன்னார், நான் வாசித்தேன். ஆனா இந்த நாட்களை நம்மளுக்கு அப்படி இல்லை. ஆண்டு 3 காரியத்தை குறித்து நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்கள் அடையும் மனுஷனால் கூடாது, தேவன் செய்ததே அவர் நம்ம நினைச்சது. மீண்டும் நம்ம அதை நினைத்து அந்த வசனத்தை வாசித்து அதை உட்கொண்டு அல்லேலூயா அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதுதான், ஆனா தேவனால் கூடும். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களை வந்திருக்கிற அன்பு சகோதரே சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே மனுஷனால கூடாது. அல்லேலூயா. கிடைச்சுனா ஒரு வேலையை பார்த்து நான் போறேனா? அல்லேலூயா. அப்பா மனுஷனே இல்லப்பா, அந்த மனுஷன மேல நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் அங்க என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா சொன்ன சாட்சி கொண்டே இருக்கலாம். நம்ம சாட்சி சொல்லல. அல்லேலூயா. ஆனா நீங்க சொல்ற சாட்சி தான் அது மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. சோதரம் நான் சொல்றது எனக்கே சிரிப்பு வருது. என் மகன் சொல்வா, இத்தனை ஆளுக்கு நான் இந்த பல்லு வந்து பார்க்கணுவா. நான் இவ்வா ஆத்துமா பார்த்து பல்லுக்கு எப்படி பார்க்க போறா? தன்னால சிரிச்சு படுத்த போச்சுல நான் சிரிப்பேன். ஏம்மா இத்தனை ஆளை நான் பிடிக்கணும், இத்தனை ஆளுக்கு ஒரு ஆளுக்கு இவ பாப்பாளா, ஒரு ஆளை பிடிப்பாளா? அல்லேலூயா. சோதரா அதுல கூட ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்து 4 ஆத்மாவை கொடுத்து செய்ய வச்சிருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவரை நம்ப. நான் சொல்ல ஞாபகம் சொல்ல, நீ அவர்கிட்ட செவி, அவர் நினைச்சா தரலாம், அவர் நினைச்சா தரலாம். அல்லேலூயா. அப்ப எதற்காக சொல்றேன்னா, வாயில்லாத பிள்ளைங்கிற அன்றைய விசுவாசம் காலேஜில் செமிக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த விசுவாசம் மட்டும் தான் என்ன பிடிக்க முடியும். நீங்கள் நானும் அப்படி இல்லை. அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்வேன். ஒரு வீட்டுல சத்துரு போராட்டமா? அல்லேலூயா. ஒரு வீட்டுல கடன் தொல்லையா? இல்ல நம்ம ஆவி ஆத்மத சரீரமா? அல்ல நம்ம பிள்ளை குறித்து ஒரு பாரமா? நம்ம கணவரை குறித்து பாரமா? மனசுனால எதுவும் செய்ய முடியாது. ஆனா தேவனால அது கூடும். தேவ சமூகத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க தானே வாசித்தீங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஒரு வாரம் நான் விசுவாசத்தை பிடிச்சேன். நான் அந்த நாட்களுக்கு சாட்சி சொன்னேன். நீங்களும் ஒரு வாரம் இதை கை கொள்ளுங்க. நான் டேட்டு கேட்டது, நீங்க கொடுத்த வசனம் தானே டேடி, நீங்க கொடுத்த வசனம் தானே.
அது எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அது குறுகியதா இருந்தனால எனக்கு மனசுல பதிஞ்சிட்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பதிஞ்சபடியால் அதுல ஒரு வெற்றியும் வந்தது. அல்லேலூயா. அப்போ அடுத்த வாரத்துக்குள்ள இந்த வசனம் உங்களுக்கு பதியணும், உட்கொள்ளணும், விசுவாசிக்கணும். தேவனுடைய நாமம் அதுல மகிமைப்படும். அல்லேலூயா. மகிமைப்படும். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது தூதர்கள் அங்கே உங்க வீட்டுல நிற்பாங்க. அல்லேலூயா. ஒரு போராட்டமா, நான் எவ்வளவு செவிச்சோம், என் வீட்டுல போராட்டமே நீங்களையப்பா, என் வீட்டுல சாத்தானுடைய சதிகளும் மந்திர சோனிங்களும் என் வீட்டுல அதிகரிச்சு. அல்லேலூயா. துன்மார்க்கன் துக்கம் நான் மாறும்னு சொல்லல, ஆனா உங்க துக்கம் மாறும். அல்லேலூயா. துன்மார்க்கன் துக்கம் நம்ம வசனத்துல நம்ம இன்னைக்கு சங்கீதம் 118 எடுத்து அவர் தந்ததை நான் வாசித்தேன். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய நாமத்தினால் நம்ம நினைச்சுதான் சங்கரிக்கணும் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா மெய்யாகவே உங்க துக்கம் இன்னைக்கு மாற போகிறது. எப்படின்னா, மனுஷனால கூடாது, என் தேவனால் இது கூட என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தை தட்டுங்க. மனுஷனால இது கூடாது, என் தேவனால இது எல்லாம் கூடும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என் தேவனால கூடும். அந்த இருத்துல கூட அது பதிச்சு எனக்கு அப்படியே வெளிப்பட்டது. அல்லேலூயா. என் தேவனால கூடும், என் தேவனால கூடும், என் தேவனால கூடும். அல்லேலூயா. சோதரம் அந்த முட்டில என்ன செஞ்சிருக்கேன், அது ரப்பர் போடாம என்ன செஞ்சுட்டேன், இன்னைக்கு நிற்கிறேன். அல்லேலூயா. காலையில அதிகாலையில நான் மாட்டாம வந்தேன். அல்லேலூயா. என் தேவனால கூடும், என் தேவனால கூடும். முழுமையா நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க. அல்லேலூயா. அப்போ மத்திய 14 பாருங்க, தேவனால் எப்படி கூடுதுன்னா, மத்திய 14:25 படிச்சு பார்த்தோம்னா, அல்லேலூயா, இரவில் 4ஆம் சாமத்திலே இயேசு ஹல்லேலூயா. அப்போ இது தேவனால கூடுனதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் சத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட 4ஆம் சாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ கடல்ல நடக்குனா லேசான காரியமா? கடல்ல பார்த்தா பாருங்க, ஒரு எதுப்புல போய் நின்னா கூட தண்ணி வந்து உளைச்சல ஆணி நம்ம என்ன செய்தோம், வெளியேறி ஓடுவோம், பயப்படுதோம். ஹல்லேலூயா. அப்போ 4ஆம் சாமத்துல இயேசு கடல்ல நடக்கிறார். எப்படின்னா தேவனால கூடும். மரித்த லாசரை எட்டி பாருங்க. ஹல்லேலூயா. சகோதரி சொல்றா, லாசர் சகோதரி, அது நாரி இருக்குமே, அது நாரி இருக்குமே. அப்போ தேவனால கூடிச்சா கூடலையா? கூடிச்சுலா? அவர் உயிரோடு எழுப்பினாரே. லாசரே எங்கச்சுல கட்டி அடக்க முடிச்சல, கை காலாம் கட்டி வச்சிருந்து. அல்லேலூயா. அப்போ வெளியே உடனே என்ன செஞ்சுச்சு? அப்ப நார்னது என்ன செஞ்சுச்சு? நார்னது என்ன செஞ்சுச்சு? நறுமணம் வீசுச்சு. ஐயோ நான் அவமானப்படுதேன், ஐயோ நிந்திக்கப்படுதேன், ஐயோ எனக்கு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நம்ம சொல்லுவோம், இந்த அவமானம் எனக்கு போதும் ஆண்டவரே, இனியும் அந்த அவமானம் எனக்கு வேண்டாப்பா. ஹல்லேலூயா. அப்ப லாசர் மரித்தவர் 4 நாளில் நாரிட்டு நார்னது ஆண்டவர் செஞ்சாரு. நறுமணம் வீசுது. யாரால கூடிச்சு? தேவனால கூடிச்சுங்க. அல்லேலூயா. அதே போலதான் ராஜாமத்தில் என்னச்சுதார், அவரு கடல்ல நடந்து போய் கொண்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஆண்டவர் சீசரோட அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் தனி ஜபத்துக்கு காத்து இருக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, சீசர்கள் எல்லாரும் படகுல போறாங்க. காற்று அடிச்ச உடனே என்ன செஞ்சிட்டு இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் எங்க போயிடுச்சு? குழம்பியாச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அல்லேலூயா. 4ஆம் சாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவிழ்த்து வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததனால் ஆளறினார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வரதை அவர் கண்டு நினைச்சுதாங்க பயப்படுதாங்க. அல்லேலூயா. அவசரம் என்னச்சுது? பயப்படுதாங்க. அல்லேலூயா. அப்ப அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று பயத்தினால் என்ன செஞ்சாங்களா? அலறினார்கள். என் ஆண்டவர் பெரியவர் என்கிறது என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு எடுத்து கீழே எடுத்து பார்த்தா உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன்கொள், நான் தான் வாரேன், நீங்க ஏன் பயப்படுதிய? வேற யாரும் இல்லை, எந்த ஆவி இல்லை, நான் தான் என்ன செய்யறேன், நடந்து வருகிறேன் என்று சொல்கிறார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்.
ஒரு வீட்டுல பிசாசு போராட்டம் மந்திரம் சொன்னீங்கன்னா நம்ம சிந்தனையும் இறுதியும் அதே போல குழப்பிக்கிட்டு இருந்தா ஆண்டவரே வந்தாலும் அது அவங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? பிசாசா தான் தெரியும். எப்படி அந்த சிந்தனையிலேயே இருதலையும் என்ன வச்சுட்டு நம்ம வீட்டுல பிசாசு வருது, நம்மளுக்கு விரோதம் மந்திரம் செஞ்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி பண்ணிட்டோன்னே ஆண்டவரே அந்த நடுச்சாமத்துல என் மகளுக்கு இவ்வளவு நாளும் போராட்டம் இருக்குப்பா, இன்னைக்கு அவ வீட்டுல போய் என்ன செய்யணும்? அவளுக்கு விரோதமா எழுந்த சதிகளை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கொண்டி ஆண்டவர் போவாரு. ஆண்டவர் மாதிரி வெண்வஸ்தை வச்சு கொண்டு போனா நம்புவாங்க. யார் மூலமா போனா என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் எப்படியும் வருவார் நம்ம வீட்டு. ஹல்லேலூயா. கழுத நாவலுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வார்த்தையை வச்சார். கழுத என்ன செஞ்சு? தூதல். ஹல்லேலூயா. கண்ணு திறந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு தானே கழுதை போட்டு எத்தனை தடவை படிச்சிருப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எதுக்காகனா அவர் பெரியவர். 4ஆம் சாமத்தில் என்ன செய்தாரு? அவர் நடந்து போகிறார். மக்கள் என்ன செய்தாங்க? பயப்படுதாங்க. அதான் அவர் சொல்றாரு 27 உடனே அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதங்க. 28வது வசனத்துல பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரையினால் நான், அப்ப பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே அற்புதம் அடையாளம் நடக்கணும், நீர் செய்தது. அவர் தான் எவ்வளவு அற்புதம் அடையாளம் நினைச்சீங்க, என்னை விட நீங்க அதிகமாக தான் நினைச்சுவீங்க. சிவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அவர் என்ன செய்தார்? வா என்றார். ஹல்லேலூயா. பேதுரு, நீர் என்ன செய்யணும்? கட்டளையிடும். நீரையினால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு என்ன செய்யும்? நீர் கட்டளையிடும். நீ சொன்னா நான் என்ன செய்வேன்? நான் நடந்து வருவேன்னு சொல்லுறான். ஆண்டவர் உடனே சொல்றாரு. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் என்ன செய்தான்? நடக்கிறான். ஹல்லேலூயா. நம்மளுக்கும் ஒவ்வொரு வாரமும் என்ன செஞ்சிருவோம்? இங்க வரச்சில சந்தோஷம், இங்க வரச்சில ஆராதனை, இங்க வரச்சில ஒரு மகிழ்ச்சி. ஆலயத்து வாசல விட்டு இறங்கி நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன செஞ்சிருது? சந்தேகம் வந்து என்ன செஞ்சிருது? வந்துருது. விசுவாசம் என்ன செஞ்சிருது? ஆலயத்துல இருக்கச்சில விசுவாசம் வருது, ஆராதிக்கச்சில விசுவாசம் வருது. வீட்டுக்குள்ள போகும் பொழுது என்ன செய்யுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாட்களே அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப நம்மளே நம்ம என்ன செய்ய முடியல? குறைச்சல முடியாது. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு எடுத்துட்டு போக ஜலத்தின் மேல செஞ்சிருக்கான். நடக்கிறான். விசுவாசத்தோட தான் நடக்கிறான். ஆனா 30வது வசனத்துல பாருங்க, கண்டு என்ன என்ன செய்ய காப்பாற்றும், என்ன பாதாள தண்ணிகள் என்ன செய்யுது? விசுவாசம் நடந்த பேதுருக்கு. அல்லையிலே நம்ம விசுவாசம் அப்படிதான். கொஞ்ச நேரம் நம்மளுக்கு என்ன செய்யுது? முக்கா விசுவாசம் வந்துடும். அந்த முழுமையா கொட்டை பிடிக்க சொல்லி என்ன செஞ்சிடும்? கொட்டை விட்டுருவோம். அல்லேலூயா. முக்காவாசி வந்துருவோம். விசுவாசி அந்த கிடத்தை பிடிச்சிருவோம். ஆனா முழுமையா நம்மளால என்ன செய்ய முடியல. பேதுரும் அதே போலதான் நடந்தாரு. அல்லேலூயா. 30 வசனத்துல பார்த்தா காற்று பலங்கரமா அடிக்கிற கண்டு பயந்து. அப்ப அந்த காற்று அடிச்சாலும் அந்த விசுவாசம் இருந்தா நம்ம அமர்ந்திருப்பாரா? அமர்ந்திருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், என் படையில் இருக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். அல்லேலூயா. நம்மளை காயத்தை துடைக்கிறவர் உங்களோட தான் இருக்கிறார். உங்க படகுல தான் இருக்கிறார், உங்க தொழில தான் இருக்கிறார், உங்க மிருக ஜீவில தான் இருக்கிறார். எல்லாம் அவருடைய விசுவாசம். பேதுரு பாத்தீங்களா? நடந்தாரா? நடக்கலையா? நடந்து காற்று வீசுச்சு, அந்த விசுவாசம் இல்லாம போச்சு. காற்று வீசுச்சு, அதே போலதான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை நம்மள அமுக்கச்சலையும் பாடுகள் நெருங்கும் பொழுதும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு விரோதமா செய்தவர்கள் அந்த மந்திரமா இருக்கலாம், அது சூரியமா இருக்கலாம், அது மனசுடைய வல்லமையா இருக்கலாம், என் கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற கேடகத்தை பிடித்து ஓடணும். பேதுரு பாத்தீங்களா? அல்லேலூயா. பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை காப்பாற்ற என்று என்னச்சுதான் கூப்பிடுதான். அல்லேலூயா. பாருங்க 31 உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? எத்தனை பேர் நம்ம சந்தேகப்படாம மனுஷனால கூடாதது தேவனால கூடும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்க போது? அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம்
கூடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ரொம்ப ஒரு நங்குரமான ஒரு விசுவாசம் வேணும், கேடகம் வேணும். நம்ம பாட்டு படிச்ச ஆவியின் பட்டயம் எனக்குள்ள உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, விசுவாசத்தை நம்ம பிடிக்கும் பொழுது உடனே சொன்னார், கையை நீட்டு அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நம்மளும் சந்தேகப்படாம மனுஷனால கூடாதுதான், என் இயேசுவால கூடும். என் பிள்ளைகளுக்கு சம்பளம் கூடணுமா, என் இயேசுவால கூடும். என் தொழில் ஆசீர்வதிக்கணுமா, என் இயேசுவால கூடும். ஒரு தொழிலாளிகள் வீட்டில் ஏதாவது மிருகஜீவன் மூலம் நம்மளுக்கு ஒரு ஊற்று இருக்கிறதா, என் தேவனால கூடும். ஆலை என்று நம்ம விசுவாசிக்க சில அற்புதம் செய்கிறார். ஆலை இரண்டாவது பார்ப்போம், எரேமியாவுல 32:27 படிக்க. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஹல்லேலூயா. அப்ப எசப்ப என்ன செஞ்சாங்க, மனுஷர கூடாது. எசப்ப என்ன செஞ்சாங்க, 4ஆம் சாமத்துல கடல் மேல் நடந்து, ஹல்லேலூயா, மக்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து மீண்டும் அவன் அமர்ந்து போனாலும் கர்த்தர் கரத்தை எப்படி தேடி செஞ்சாரு, தூக்கி விட்டார். இப்ப ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம், இது எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. உங்களுக்கு என்ன செய்வாரு, அதுல அதிசயங்கள் இதுல செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எதை பார்த்தோம், ஹல்லேலூயா, தேவனால கூடும், கடல் மேல் நடந்ததை பார்த்தோம். இப்போ இதை பார்க்கிறோம், மாம்சமான யாவருக்கும், நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, அவரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் என்ன செய்தாரு, அதிசயங்களே அவர் செய்கிறார். இதோ நாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. ஒரு அதிசயத்துக்காக, ஐயோ என் குழந்தைக்கு ஒரு கற்பத்தினை நீ குடமாண்டவரே, குடமாண்டவரே, குடமாண்டவர், அவருடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருப்போம். என் பிள்ளைக்கு ஒரு வேலையை குடமாண்டவரே நீ நினைச்சு கேட்போம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அதிசயம் நான் செய்வேன், என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்லிடுற, என்னால செய்யாத கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ. ஹல்லேலூயா. கர்த்தர், என்னால கூடாத காரியம் அதிசயமானது எதுவுமே இல்லை. நான் அதிசயங்களை உங்களுக்கு என்ன செய்வேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிசயங்களை செய்து அவர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தா அந்த விசுவாசம், மனுஷனால கூடாதது தேவனால கூடும். எனக்கு அவர் அதிசயங்களே செய்வார். இது மனுஷனால கூடாதுதான், பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கும். ஒரு சிறிய தாவீதை வச்சு இந்த கல்லை வச்சு எரிஞ்சிட்டாரு, ஆண்டவரே செஞ்சாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ கூட்டம் நினைச்சு, ஆனா தாவீது மூலம் அந்த கல்லை எடுத்து எத்தி மேல் அடிச்சு எரிஞ்சாரு. கோலியத்தை விழுந்தானா விழலையா? ஹல்லேலூயா. அப்ப யாரால கூடுது, அது இயேசுவாலதான் கூடும். ஹல்லேலூயா. எது நம்ம கேட்கிறோமோ அவர்கிட்ட முறையிடுவோம். ஆனா உடனே நடந்ததை போல ஒண்ணு சில இது இருக்காது. ஆனா நம்ம கூப்பிட்டதுக்கு பதில் அப்பா தராம இருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாங்க, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் அவரு, நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, உலகம் எங்க படைத்த ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரை அறியாத மக்களையும் அவரு தான் உருவாக்குனார். ஹல்லேலூயா. உருவாக்குனது அவரு தான். ஹல்லேலூயா. அந்த மக்களும் என் ஆண்டவரே நீ அவரை சமூகத்தை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ இவ்வளவு நாள என்னைய தேடல, நீ இவ்வளவு பாவம் செய்தா, ஹல்லேலூயா, நீ இப்ப அப்படி இல்லை. அவர் மன இறங்குற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவர் அதிசயங்களே செய்கிற தேவன், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. ஹல்லேலூயா. முதல் வார்த்தை நம்ம பார்த்தோம், ஆண்டவர் கடல் மேல் நடந்துறத ஹல்லே பார்த்தோம். இரண்டாவது எண்ணாகும் 11:18 பாருங்க, அதுல ஒரு மனுஷனால செய்ய முடியாத ஆண்டவர் அதுல செய்கிறார். ஹல்லேலூயா. 11:18 அதிகாரத்துல எண்ணாகும் 11:18. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, நீங்க கேட்டிருப்பீங்க, இது மாத்திரம் எனக்கு செஞ்சா போதும், நீ என் ஆண்டவர் அல்ல இந்த இவங்க மூலம் வழி திறக்குமா, அவங்க மூலம் வழி திறக்குமா. நம்மளுடைய சிந்தனை எப்படி போவோம், இந்த லோன் எடுத்து அந்த லோன் கட்ட,
எல்லாத்தையும் என்னோட சேர்த்தான். இதை எடுத்து அங்க போட, அதை எடுத்து இங்க போட, அந்த கண்ணும் நம்ம சிந்தனை இருதயமும் அப்படிதான் போய் கொண்டிருக்கோம். அவரை பிடித்து என் கர்த்தர் எனக்கு இதுல வழிய திறங்கனி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிடிக்க முடியும். இந்த மக்களும் அந்த அதே பேர் தான். அங்க இருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம், நிம்மதியா இருந்திருப்போம். ஹல்லேலூயா. நீ ஜனங்களை நோக்கி மோசே மூலம் மோசே ஆண்டவர்கிட்ட மன்றாடுதாரு. ஹல்லேலூயா. இத்தனை மக்கள், அது 6 லட்சம் மக்கள் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இத்தனை மக்கள் அங்க இருந்தா நாங்க நல்லா இருந்திருப்போம், எங்களை அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தோன்னே மோசே நினைச்சார், மன்றாடுதார் ஆண்டவர்கிட்ட. அந்த வசனத்தை ஃபுல்லா நம்ம படித்தா அந்த ஜனங்களுக்காக. அப்ப ஆண்டவர் மோசையோட பேசுறார், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணுங்க. நம்மளும் ஒவ்வொரு வாரமும் அந்த அதிகாலையிலே பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வர முந்தி நம்ம கேட்கறது உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேட்போம், வாரத்துல முத நாள் கேட்போம், என்னை பரிசுத்தம் பண்ணுங்க. யோசுவா கூட ஒரு வசனம் சொல்ல, நீங்க இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க, கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்வாரு, பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் சொல்லுது, மோசே மூலம் ஆண்டவர் பேசுறாரு ஜனங்களுக்கு. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார் என்று எகிப்திலே எங்களுக்கு சவிக்குமா இருந்து என்று கர்த்தருடைய செவியில் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்க சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். அவருடைய சத்தம் கேட்க நீங்க என்ன செஞ்ச, அழுதீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, நீங்க பரிசுத்தமாகுங்க, உங்களுக்கு என்ன செய்வாரு, இறைச்சிய கொடுப்பாரு. ஏன்னா அந்த வார்த்தை கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே மோசே சொல்றாரு மக்களோட. ஆகையால் நீங்க சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பாரு. எனக்கு அது படித்தோடனே சிரிப்பா வந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் இவ்வளவு தூரம் அதிசயம் செய்கிறாரு, அப்ப இது மனுஷனால செய்ய முடியுமா? என் ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறாரு. நீங்க 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் இல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். எப்படி? 1 மாசம் வரை இறைச்சி. அந்த மக்கள் 1 நாள் தான் கேட்கிறாங்க, 1 நாள் இவங்களுக்கு இறைச்சி கிடைக்கலன்னு ஆண்டவருடைய செவிகள் கேட்கத்தக்க இவங்க வச்சுதாங்க அழுதாங்க. ஆனா மோசே மூலம் ஆண்டு சொல்றாரு 20வது வசனத்துல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்க மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் என் எத்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே சொல். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செவிகளுக்கு நீ அழுதீர்களே, நீங்க எப்படி இறைச்சி புசிக்க போறீங்க நீங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப அதற்கு மோசே, என்னோடு இருக்க கலட்டு 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று இவ்வளவு 6 லட்சம் பேர் கொடுக்கணும். எவ்வளவு மிருகச்சவங்க எவ்வளவுலாம் செஞ்சாலும் 6 லட்சம் பேருக்கு கொடுக்க எப்படி வரையும் அவன் என்ன மோசே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பாருங்க. அவன் மோசே சொல்றாரு, அதற்கு மோசே, என்னோடு இருக்க காலேஜ் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தில் உள்ள எல்லா மச்சங்களையும் கொண்டு போட்டாலும் கூட அது என்ன செய்யும், அது வருமா? அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டாலும் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சையெல்லாம் அவர்களுக்காக சாக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். அல்லேலூயா. எல்லாம் சேர்த்தாலும் அந்த மக்கள் 6 லட்சம் பேர் மேலான மக்கள், அதுக்கு எப்படி போதும்? ஆனா என் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம 23ல படிச்சு பார்த்தா, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே போலதான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடுத எப்படி, ஆண்டவரே எத்தனை நாள் நான் கண்ணீர் வடிக்க, எத்தனை நாள் உங்களுடைய சமத்துல காத்திருக்க, நான் உமக்கு கரெக்டா இல்லையோ, நான் உமக்கு பிரியமான பிள்ளையா, நான் உங்களுடைய நேசகுமாரன் தானே, நான் உங்களுடைய நேசகுமாரத்தி தானே, நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரா, ஒரு அதிசயம் செய்வீராப்பா. இன்னுமே கேட்கறது, இந்த அற்புதம் நம்மளுக்கு நடக்கலாமே, இதே அதிசயம் நம்மளுக்கு மனுஷனால கூடாதுதான், என் தேவனால கூடமில்ல, அவர் என்னால கூடாத அதிசயம் ஒன்றோனாரு, நம்ம விசுவாசிக்கலாமே. அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கையை, ஐயோ 6 லட்சம் பேர் இருக்க, நீங்க கடலில் உள்ள மச்சத்தை எல்லாம் சேர்த்தாலும், ஆடு மாடு எல்லாம் சேர்த்தாலும் இவ்வளவு மக்களுக்கு இந்த கூட்டத்துக்கு நீர் எப்படி செய்ய முடியும்? என் ஆண்டவர் செய்தாரு, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அல்லேலூயா.
என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என் வார்த்தை. அப்ப அவருடைய பிள்ளைகள் பாடுதோம், துதிக்கும், ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம். அவர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறிக்கிறோம், என் வார்த்தை நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது என்ன செய்வா காண்பாய். உங்களுக்கு அதே போல் தான் அவர் ஊற்றி திறப்பார். திறக்கும் பொழுது போன வாரம் அந்த அம்மா முளைச்சனெல்லாம் எத்தனை பேர்ச்சம்பளம் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குனது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தையா! 30வது வசனத்துல பாருங்க, பின்பு மோசேயும் இஸ்ரவேல் முப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். மோசேயும் இஸ்ரவேல் முப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தாங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவரை வச்சுட்டு நான் ஏன் கண்ணீர் வடிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் அவருடைய பிள்ளை, நான் இரவும் பகலமா அவருடைய கருத்துல காத்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை எடுக்க முடியும், ஒரு வெற்றியை எடுக்க முடியும். நம்மளுக்கு அந்த வசனத்தை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யுது? இருதயம் என்ன செய்யறது? எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தை புறப்பட்ட ஒரு காற்று. அந்த காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள், இந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணம் பட்டோம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரை மேல் 2 முழ உயரம் விழுந்தது. நான் ராத்திரி தியானிக்கச்சில இந்த கையை வச்சு அளந்து பார்த்தேன். இதே மாதிரி 2 முழம்னா அப்படி ஒரு ஜான் இல்லை ஆண்டவரை, 2 முழம் 6 லட்சம் பேருக்கு மக்களுக்கு மேலான மக்களுக்கு ஒரு காற்றடிக்கும் போது, அப்போ உங்களுக்கு திறந்தாச்சுன்னா எவ்வளவு பெரிய ஊற்றவர் திறப்பாரு, எப்படி உங்களை தலையை உயர்த்துவாரு. நாரிப்போன லாசர் மூலம் மகிமைப்பட்டதல்லவா, அந்த மகிமை எப்படி வெளிப்படும்? என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம அந்த ஜெபரூம்ல அப்படியே கையை வச்சு அளந்து பார்க்கிறேன். 2 முழம் இவ்வளவு கிடந்திருக்கு ஏசப்பா. ஒரு சிறிய காற்று தானே. நம்ம ஊற்றம் அதே போலதான், நம்ம பலவீனம் அதே போலதான். பலவீனம் போன போது இருக்காது, அப்படியே அவர் தொட்ட விடுதலை தான். நம்ம ஊற்ற திறந்ததான். அது மந்திரமோ, அது தந்திரமோ, அது சத்துரவோ, அது மனுஷன் வல்லமை எதுவுமே தொட முடியாது. அவர் திறந்தா பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட காற்று சமத்தில் காடைகளை என்ன செஞ்சு அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்ற இந்த பக்கம் ஒரு நாள் எவ்வளவு செய்து அந்த காற்று மூலம் கர்த்தர் என்ன செஞ்சு தெளிவா இருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து அவ்வளவு 2 முழம் அளவுக்கு என்ன செஞ்சு குமிச்சாச்சு. மக்கள் எவ்வளவு சாப்பிட முடியும்? எவ்வளவு சாப்பிட முடியும்? நம்மளை ரொம்ப ஆசீர்வதித்தாருன்னு வைங்க, என்ன நம்ம வட்டிக்கா கொடுக்க போறோம்? அநாதி இல்லங்களே தாங்குவோம், ஏழை ஊழியங்களே தாங்குவோம், நம்ம ஊழியங்களே தாங்குவோம். ஹல்லேலூயா. அவர் திறந்தா, ஒரு பாட்டு படிச்சாங்களா, அவர் திறந்தா. அல்ல இந்த பாட்டு நான் கவனமா அர்த்தங்களை கண்டு நன்றி சொல்லிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அவர் உங்களுக்கு திறந்து அந்த மக்களுக்கு காடையை கொடுத்து அனுப்புனதே போல உங்க தேவைகளை எவ்வளவு அதுல மீதி வரைத்தக்க உங்களுக்கு தந்து அவர் அனுப்பலாமே. அவர் நல்லவர். 2000 வருடத்துக்கு முன்னால செய்தவர் இன்னும் செய்து கொண்டுதானே இருக்கிறார். இன்று அவர் அற்புதம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேர் சாட்சியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க 32வது வசனத்துல, அப்பொழுது ஜனங்கள் எழும்பி பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தானா. அவர்களை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். குவித்து வைத்து அது பாஸ்தோனா பல்லுகளை நினைச்சுதாங்க போய் இருந்துக்கிடுது எல்லாம். அது கொடுக்கல. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவர் செஞ்சிருக்காங்க. ஆனா மனுஷனால செய்ய முடியாத தேவனால் என்ன செஞ்சாரு? 4ஆம் சாமத்திலே கடல்ல நடந்தாரு. பேதுரு நடந்தாலும் கூட அவிசுவாசம் பட்டு ஆழமா போய் பழையபடி அற்ப விசுவாசி என்ன கரத்தை பிடிச்சு தூக்கி விடுதாரு. அதே போல நம்ம விசுவாசத்துல சோர்ந்து இருந்தா நம்ம கரத்தை பிடித்து அவர் தூக்கி விடுதாரு. ஒன்று இல்லாம பாத்திரம் வெறுமையா இருந்துச்சுல, ஆலையில் இதை இறைச்சி கேட்கணும், அவங்க இறைச்சி கேட்டுக்காங்க. நம்ம தேவை இது கர்த்தர். அதே போல ஒரு காற்று தான். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், சுத்தமாக சொன்னா போதும். கர்த்தர் அப்படி செய்து உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? அனுப்ப போகிறார். ஆமென். அதே போல ஆதியாகமத்துல எடுங்க. ஆதியாகமத்திலே 18:27 வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதற்கு அவர் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்றார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லல. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்திலையும் இந்த நாட்களை தேவனால கூடும்,
கூட ஆதிகாம் 18 10வது வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா, அப்பொழுது அவர் ஒரு காலத்தில் நிச்சயமா சாராளை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அந்த சாராட்ட தான் ஆண்டவர் பேசியிருந்தாரு. அப்பொழுது அவர் உட்புற காலத்தினிடத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது ஒரு மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் மோசேட்ட அல்லேலூயா ஆபிரகாம்கிட்ட பேசச்சுல சாராள் என்ன செஞ்சாங்க? கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தை நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லச்சுல அப்பொழுது அவர் ஒரு உட்புற காலத்திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் திரும்பி நான் என்ன செய்வேன்? வருவேன். அப்போ நீ என்ன செய்வா? அதை நான் அதுலதான் இன்போனிட்டு வந்துச்சு கீழே வசனத்துல நான் படிக்கச்சுல. அல்லேலூயா. நான் இன்போனா என்னன்னே தெரியாம இருந்தேன். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்துக்கும் இன்போனி சொல்லி இருக்கிறாரு. சரி, அது முதல்ல வாசிக்கிறேன். ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவர்களுக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதியவர்களாய் இருந்தபடியால் ஸ்திரீக்குலை வழிபாடு சாராளுக்கு என்ன செஞ்சிட்டு 12வது வசனத்தை பார்ப்போம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிய வயதுள்ளமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாக இருக்குமோ என்றாள். அல்லேலூயா. எனக்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா வயதாயிற்று. ஆண்டவர் சொல்லச்சல இனி எனக்கு இருக்குமோ. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அந்த 13வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்கிற பிள்ளை பெறுவது பெருமை என்று சொல்வாள். 14வது வசனத்துல கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. அல்லேலூயா. என்ன வசனத்தை சொன்னோம்? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனை நம்ம எதுவுமே நம்ப கூடாது, பார்க்க கூடாது. தேவனால் அது கூடங்கச்சில அது தேவனால கூடுது. அல்லேலூயா. 2வது எரேமியாவில பார்த்தோம் 32:27, இது நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ. அவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று, அதிசயமானது ஒன்றோ. அல்லேலூயா. நான் செய்வேன். அப்ப வார்த்தை நம்மளுக்கு அந்த மனுஷனை மேல நம்ம கண்ணு போகக்கூடாது. மனுஷனை என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. மனுஷனால அது கூடாது. ஆனா தேவனால அது என்ன செய்யும்? கூடும். நம்ம அதை மட்டும் கடைபிடிக்கும் பொழுது ஒரு வெற்றி இருக்குது. 14வது வசனத்தில் அதான், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். குமாரன் இருந்தாரா இல்லையா? இருந்தார் அல்லவா? கர்ப்பமே செத்து போச்சு. அல்லேலூயா. அவனை சொல்லு, நான் இப்ப சொல்லிட்டு போறேன், மீண்டும் நீ வரச்சில என்ன செய்வா? ஆண்டவர் மீண்டும் வரச்சில இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னதை என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்மளுக்கும் அதே போலதான் ஆண்டவர் சொல்லிதாரு. இந்த நாட்களை 3-4 தினசான காரியத்தை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். அவர் அதிசயம் செய்தது. அல்லேலூயா. 4 சாமத்திலே என்ன நடக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. காடைகளை மோசை மூலம் ஆண்டுட்டு கேட்டு மக்களுக்கு கொண்டு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. சோதரம் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில கிட பாருங்க, கிருபை செத்து போனதுல கிட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. இனி வரச்சல அந்த இன்பத்தை நான் என்ன செய்வாய் காண்பின்னு சொன்னது போல ஆண்டவர் காண கிருபை செஞ்சாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டில் உள்ள உங்களுக்கு தெரியும். ஆண்ட முறையிடுங்க. ஏசப்பா எவ்வளவு கொடுத்தாங்க? 2 மூலம் அந்த கடவுள் காற்று தான். அல்லேலூயா. மோச சொல்றாரு, இவ்வளவு 6 லட்சம் மக்களுக்கு மேல கொடுக்குன்னா கடல்ல உள்ள மச்சங்களை எல்லாம் கொண்டு போட்டால கூட, ஆடு மாடு எல்லாம் போட்டா கூட கொடுக்க முடியாது. ஆண்டு சொல்றாரு, நீ ஜனங்களோட சொல்லு, நீங்க இன்னைக்கு பரிசுத்தமாகுங்க, நீங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்தாரா செய்யலையா? கேட்கறது ஒரு நோட்டி தான், ஒரு காற்று. அதே போலதான் உங்க பலவீனம் நீங்கிறதுக்கு, அதே போலதான் உங்க கஷ்டம் நீங்கிறதுக்கு, அதே போலதான் உங்க கடன் தொல்லை நீங்கிறதுக்கு, ஆவிக்குரிய ஜீவத்துல எழும்ப முடியல, ஒரு நிமிஷம் தான் ஆண்டவர் தூக்கி விடுவார். அப்பா எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் நான் இந்த இடத்துல வரும் பொழுது எனக்கு ஒரு அற்புதத்தோடு நான் இந்த இடத்துல இருக்கணும் ஆண்டவரே. நீ மனுஷனை நான் நம்பலப்பா, உண்மையை நம்புதேன். என் தேவனாய் கர்த்தரை நான் நம்புதேன். மனுஷனால நான் கூடாது, தேவனால கூட நீ சொன்னீரே, என் தேவனால் இது கூடணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நீர் தந்த வசனம் தானே, நீர் தான் அப்பா ஆசாரியன் மூலம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ எனக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. சோதரம்
ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்தை கை வச்சு செவிங்க. அந்த 2 முழத்தை நான் கையை வச்சு அளந்து பார்த்து ராத்திரி செவித்து நீங்களும் விசுவாசத்தோடு செவிங்க. உங்களுக்கும் அதே போல கனவுள்ள ஆசீர்வாதத்தை அப்ப தர போறாங்க. அவர் திறக்க போகிறார். யாரும் அவர் திறந்த பூட்ட முடியாது. எனக்கு திறந்துருங்க ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளா கடந்து போகணும். அப்பா, என் தேவனால கூடாது ஒன்றும் இல்லப்பா. நான் கடன் இல்லாம ஜீவிக்கணும் ஆண்டவரே. என் குடும்பம் கடன் இல்லாம இருக்கணும். எங்களுக்கு வழிகளை திறங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் கேளுங்க, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. படிக்க சிறு பிள்ளைலாம் கேளுங்க, அப்பா எனக்கு ஞானத்தை தாங்க. எத்தனை பிள்ளைகள் படித்தாலும் நான் வேதமே வெளிச்சத்துல வந்து ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்தியிருக்கேன்ப்பா, என் ஞானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு காக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை செய்யுங்கப்பா. நான் உண்மையை நம்புதே, மனுஷனை நம்பல ஆண்டவரே. மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடன்னு சொன்னீங்களே, இது என் தேவனால கூடும், இது என் தேவனால கூடும். என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டவரே, இது என் தேவனால கூடும். என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டவரே. ஹல்லேலூயா. கணவருக்கு செய்ய மாட்டவரே, என் செய்யற தொழிலை செய்ய மாட்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே மூலம் நீ உன் ஜனங்கள்ட்ட போய் சொல்லினார் அல்லவா, விசுவாசத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செவிக்கே கழுதீர்களே, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா நீ எவ்வளவு மகிமைப்படுத்தினார் மோசே. அதே போல நீங்க சாட்சி சொல்லும் பொழுது தேவனுடைய கூடாரத்துல மகிமைப்பட முடியல. என்னைக்கு நீ சாட்சியை நிறுத்த போறீங்கப்பா? என் தேவனை நான் மகிமைப்படுத்தி என்னைக்கு நிற்க, என் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இந்த இடத்துல என்னைக்கு நிற்க, என்னை சாட்சியா நிறுத்துவீரா? என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீரா? ஹல்லேலூயா. ஓ, ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து நிறைவேற்றினீரே என் ராஜா, என் பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். என் கண்ணீரை எனக்கு தொடையும் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்ட இடத்துல என் கர்த்தர் எனக்கு வெட்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பான நன்மை கொடுத்தான்னு சொல்லணுமே, சொல்லி நான் மகிமைப்படுத்தணுமே. எத்தனை பேர் விசுவாசத்தோட கேட்கீங்க? வெக்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பா நன்மை. நம்ம கேட்போம், ஆண்டவரே இதுல எனக்கு இவ்வளவு வந்தா போதுமே. அப்பா டவுனா கொடுப்பாங்க, ரெட்டிப்பா கொடுப்பாங்க, ரெட்டிப்பா கொடுப்பாங்க. அது மனுஷனால கூடாதுதான், அது என் தேவனால கூடும், அது என் தேவனால கூட. அவர் சொல்வார் அல்லவா, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்து அனுப்புங்கப்பா. பலவீனம் இருக்க பகுதியில் உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். பலவீனங்கள் மறையிட்ட சுவாமி இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. தரத்தரெல்லாம் மறையிட்டப்பா இயேசு நாமத்தினால. கடன் தொல்லைகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு நீங்கி வெளியே போகட்டும் இயேசு நாமத்தினால. ஒவ்வொருத்தரும் பிரயாணத்துல இருங்க, எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க ஆண்டவரை. எதிர்பார்ப்பு, எனக்கு கர்த்தர் இது ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் செய்தாரே. ஒரு காற்று மூலம் ஹல்லேலூயா குமிச்சாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படியே அவர் செய்ய போகிறார், அப்படியே அவர் செய்ய போகிறார். அவர் ஆசீர்வதிக்க போகிறார், உங்க பேரையெல்லாம் பெருமைப்படுத்த போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் பேரை பெருமைப்படுத்தினதை போல என் தேவனால கூடாத காரியம் ஒன்றோடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா இதயத்துல பதித்து வைத்து ஜெபித்து அடுத்த வாரம் என் தேவனையை மகிமைப்படுத்துவீங்க. என் தேவனால கூடும். ஹல்லேலூயா. என் தேவனால கூடும். நான் விசுவாசித்ததை போல நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களையும் சாட்சியா நிறுத்துவார். கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தூரத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே மீ துதிக்கிறப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே அர்ப்பணித்த காணிக்கையில நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே நான் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி எடுப்பேன் அப்படி சொல்லி ராஜாக்களோட பிரபுகளோட நான் உட்கார வசனத்தின் மூலம் கர்த்தர் செய்யுங்கப்பா. செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான்ப்பா வழிகளை திறக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு வாசலை திறக்கணும், நீங்க தான் திறந்து கொடுக்கணும். டேடி உங்க நாமம் இதுல மகிமைப்படணும், உங்க நாமம் இதுல உயரணும். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் சொன்ன வசனத்தின் மூலம் அப்பா பேர் சொல்லி அழைத்தவரே நீர் மகிமைப்படும். உமக்கு நான் நன்றி செலுத்துறேன். பொறுப்படுத்துகளும் ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆகாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. புசிக்கும் பொழுது மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நோய்கள் மறையட்டும், வேலைவர்கள் நீங்கட்டும், அது மூலம் தரித்திரங்கள் மறையட்டும். நம்முடைய ஆலயத்தில் புசிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுங்க. பொறுப்படுத்துகளும் இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார்.